ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோவில் வாய்ஸ் கொடுத்து பேசி. ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை போடுறேன் அப்படின்ட்டு வீடியோ போட்டு வாய்ஸ்லாம் கொடுத்து போட்டுட்ருந்தேன். பட் ஆனால் எனக்கே அதுக்கப்புறம் என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த விலாகில் பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டுலாம் வந்து 10 மினிட்ஸ் இருக்கும், அப்புறம் 7 மினிட்ஸு, 5 மினிட்ஸு, அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகினே வந்தது 2 மினிட்ஸ். ஏன்னா என்ன பேசுறது, எல்லாரும் செய்கிற வேலை தானே நம்மளும் செய்கிறோன்ற ஒரு இது மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ நானும் அதனால் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்காம தினம் கிளிப்பிங் எடுக்கிறது, கிளிப்பிங்கை வந்து எடிட் பண்ணி ஷார்ட்ஸ் மாதிரி பேக்ரவுண்ட் வந்து சாங்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் மாதிரி ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, வீடியோ நல்லா தானே போட்டுட்ருக்க, அதை ரெகுலராக கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்மளும் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருந்தது அது. சரி நம்ம இனிமேட்டு கொஞ்சம் பேசி போடுவோம் அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுத்து இன்றைக்கி காலையிலே குயிக்காக எப்பயும் போல் எழுந்து வேலையை செஞ்சுட்டு அவருக்கு ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு மார்னிங் பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு உடனே எடிட்டிங் ஒர்க்கில் உட்காந்துட்டேன். மற்ற வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் போடணும் இன்றைக்கி வீடியோன்ட்டு நினச்சி பிளான் பண்ணேன். அதே மாதிரி செஞ்சிட்டேன். எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நினச்ச மாதிரியே அது உண்மைதான் போகுது. நான் நினச்ச மாதிரியே கரெக்ட் டைமில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக ரசம் வச்சுட்டு கோவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி வேர்க்கடலை சட்னி பண்ணி ஹஸ்பண்ட் சாப்பாடு கொடுத்துட்டேன். அவரும் கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பசங்களையும் எழுப்பி ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. என் பையனுக்கு ரசம் சாப்பாடுனா எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். அதனால ரசம் சாப்பாடு செஞ்சால் கொஞ்சம் நல்லா நிறைய ரசம் ஊற்றி கட்டுமா அப்படின்வான். வீட்டில் யாரோ பேசுறதை கேட்டிருப்பான் பொழுது, ரசம்னா சாப்பாடுனா இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறத. அப்பத்துலேருந்து நான் ரசம் சாப்பாடு செஞ்சாலே அவன் இந்த வார்த்தையை சொல்லி கிண்டல் பண்ணுவான். அவன் என்ன சொல்லி கிண்டல் பண்ணுறான் நீங்களே கேளுங்க. ஆனால் ரசம் சாப்பாடு நல்லா சாப்பிடுவோம். இப்படி தான் என் மார்னிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரசம் சொல்லி Bye, Ma. Bye, Ma. Bye, Ma.